ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வந்து உகாதி பண்டிகை, நாளைக்கு வந்து ரம்ஜான் பண்டிகை. எல்லாருக்கும் உகாதி மற்றும் ரம்ஜான் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. அதே மாதிரி என் கம்பெனியில் இன்றைக்கி லோடு ஏற்றுறாங்க. வண்டியை பாயிண்டில் நிறுத்தி வச்சுருக்கேன். இன்னும் ஏற்றுறதுக்கு ஹிந்திக்காரனும் சூப்பர்வைசர் ஒருத்தர் வரணும். தமிழ்கார் சூப்பர்வைசரு. லோடு ஏற்றுறவங்கலாம் ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க. என் கம்பெனியில் எப்படி தெரியுமா, திங்கள் டு சனி வரைக்கும் வேலையே செய்ய மாட்டாங்க. லீவு நாள் தான் அவசரமாக வேலை செய்வாங்க. நேற்றே சொன்னாங்க, நேற்று காலைல 11 மணிக்கு சொன்னாங்க, தூத்துக்குடியில் 11 மணிக்கு கிளம்புனேன். நைட்டு 10 மணிக்கு வந்துடுவேண்ணா, வர முடியாது வெயில் அப்படின்ட்டேன். சரி காலையிலே ஏற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. இந்திக்காரனுங்க ஹோலி பண்டிகைனா மட்டும் இங்கேயும் சென்னை ஃபுல்லாக எந்த ஊர்லேயும் வேலையே செய்ய மாட்டானுங்க. சும்மா நல்லா நிம்மதியாக சரக்கு அடிச்சுட்டு ரூமில் படுத்துன்னு இருப்பானுங்க. அன்றைக்கி வந்து லோடு ஏற்றுக்கனாலும் ஏற்ற மாட்டானுங்க, கம்பெனிலையும் வேலை செய்ய மாட்டானுங்க. அப்படியே மொத்தமாக எல்லாமே எம்டியாக இருக்கும். ஆனால் நம்ம பண்டிகை, நம்ம ஊரில் பண்டிகைன்னா மட்டும் ஏற்றுறான் லோடு. ஹோலி பண்டிகை எழுப்புனா கூட எழமாட்டான், எழுந்து வரான்னா கூட வரமாட்டான், வேலையும் செய்ய மாட்டான். சும்மா கூட ரூமில் சரக்கு அடிச்சுட்டு படுத்து நிற்பான். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உகாதி பண்டிகை, நாளைக்கு ரம்ஜான் பண்டிகை. இன்றைக்கி லோடு ஏற்றுறான். ஏய் ஏன்டா ஏற்றுறான்னு கேட்டாக்கா, என்ன சும்மா தானே இருக்கிற அப்படின்னா, அவன் 6 மாதம் வந்தால் கூட 6 மாதமும் தொடர்ந்து வேலை செய்வான். ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டான். ஆனால் அவன் பண்டிகை மட்டும் வந்துச்சுனாக்கா கரெக்டாக லீவ் எடுத்துக்குவான். நீ என்ன தான் அவனை கூப்பிட்டாலும் வரவே மாட்டான். அவன் பண்டிகை இருக்கும்போது, அந்த ஹோலி பண்டிகை இருக்கும்போது மட்டும் வரவே மாட்டான். வருஷம் பூரா வேலை செய்வான். ஒரு நாள் கூட லீவ் இல்லாத 6 மாதம் இருந்தாலும் 6 மாதம் தொடர்ந்து வேலை செய்வான். லோடு ஏற்றுவான். காட்ட இருங்க லோடு ஏற்றுறது. அப்புறம் இப்போல்லாம் தமிழர்கள் பண்டிகை வந்தாலாம் லீவ் விட மாட்டாங்க. இந்த ப்ரைவேட் கம்பெனியில், கார்மெண்ட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா, அதாவது கம்பெனி ஸ்டாஃபு, எம்டி, மேனேஜரு இவங்களுக்கெல்லாம் லீவ் விட்ருவாங்க. ஹிந்திக்காரனை வச்சு மீதி ஃபினிஷிங் வேலையெல்லாம் ஃபுல்லாக ஹிந்திக்காரனை வச்சு லீவு நாளெல்லாம் செஞ்சு முடிச்சிடுவாங்க. லோடு ஏற்றுறது, ஃபினிஷிங் பண்ணுறது எல்லா ப்ரைவேட் கம்பெனிலையும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அதனால் வருங்காலத்தில் வந்து ஹிந்திக்காரன் பண்டிகைக்கு தான் எல்லாம் லீவாக இருக்கும். இப்போயே அப்படி தான் இருக்குது. ஹிந்திக்காரன் பண்டிகை வந்துச்சுன்னா லீவு தான் கம்பல்சரி. லோடு ஏற்ற மாட்டான், இறக்க மாட்டான். எந்த கம்பெனிலையும் ப்ரொடக்ஷனும் கம்மி பண்ணுறவானு ஹிந்திக்காரில் லீவ் விட்றாங்க இப்போயே. நம்ம தமிழர்கள் பண்டிகை வந்தாலும் வேலை செய்வானுங்க. நிறைய கம்பெனியில் நம்ம ஆளுங்களே போய் ஓட்டி செய்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால பாவம் என்ன பண்ணுறது, இவங்க வயிற்று பொழப்பு செய்கிறாங்க. பட்டு அன்றைக்கி ஒரு நாளைக்கு லீவ் வருதுன்னா லீவ் நாளானா ஃப்ரீயாக விடலாம். அவங்க நமக்கு பரவாயில்ல, பாவம் இன்னும் வேலை செய்கிற தமிழ்காரங்க ஒருத்தர் 2 பேர் எல்லாம் வந்து வேலை செய்கிறாங்க. என்ன பண்ணுறது.